நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. அதுக்குதான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. ஸோ ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் டு FFT. எல்லாரும் எப்படி நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ஷனால ஒரு ஷார்ட் வீடியோ எடிட் பண்ணுறது, அதுவும் பிக்சல் லேப்லேயே வேறு லெவலில் இருக்கும். இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ஃபேக்ஸ் வீடியோ பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி எடிட் பண்ணி போகிறதுக்கும் கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு உங்களுக்கு தேவை பிக்சல் லேப். அப்புறம் அதை பார்த்தா இந்த 𝗀𝗵𝗃 கூட எனேபிள் பண்ணிட்டு நான் சொல்கிறது புரியாட்டி இதை பாருங்கள், பார்த்தாச்சும் கண்டிப்பாக புரியும். ஃபஸ்ட்டு பிக்சல் லேப்பில் நான் 𝗏𝗑 வச்சிருக்கேன். 𝗏𝗑 வினாக்கில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருந்தீங்க, செக் பண்ணி பாருங்கள். இப்போ பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணி இந்த ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். இந்த ஒரு டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிடுங்க. ஓகேவா? டெலிட் பண்ணிட்டு இப்போ இங்கே வந்து 4ஆவதுல ஒன்று போங்க. ஓகேவா? அந்த 4ஆவதுல கலர்னு ஒன்று இருக்கும். அந்த கலரை கிளிக் பண்ணி கலரில் பிளாக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பிளாக் கலர் சூஸ் பண்ணிட்டு இங்கே டிக் இருக்கும். அந்த டிக் வந்து பார்த்தீங்கன்னா தந்துடுங்க. ஐயோ டிக் தந்தாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிக் தந்தோம்னா ஓகே, டிக் தந்து நம்ம இமேஜஸ் வந்து கிளிக் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3ஆவதுல வாங்க. 3ஆவதுல ஷேப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். கரெக்டாக கேளுங்க, வேறு லெவலில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே ஷேப்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஷேப்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஷேப்ஸை கிளிக் பண்ணி என்னவா பண்ணணும், கரெக்டாக இந்த மேலே பார்த்தீங்கன்னா வச்சுட்டு கரெக்டாக இந்த மேலே வச்சுட்டு இந்த சைடில் நான் இப்போ அந்த ஷோட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் இழுத்து விட்டுட்டு டிக் தந்துருங்க கைஸ். ஓகே, நான் பண்ண மாதிரியே பண்ணிட்டு ஒரு டிக்கை தந்துருங்க. டிக்கை தந்துட்டு இங்கே எடிட் ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஃபஸ்ட்டாக எடிட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ரிடியூஸ்னு இருக்கும், அதை எதுவுமே பண்ணாதீங்க. செகண்டு அப்பாசிட்டி இருக்கும், அப்பாசிட்டி அப்படியே 0 பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு வாங்க. அப்படியே ரிடியூஸ் எதுவுமே பண்ண தேவையில்லை, அப்பாசிட்டி 0 பண்ணிடும். அப்புறம் கலர்னு ஒன்று இருக்கும். அந்த கலரில் ஏதோ ஒரு கலரை சூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ மஞ்சள் சூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே அடுத்த ஸ்டெப்பு ஸ்டோக் இருக்கும். அந்த ஸ்டோக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 வைங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே வாங்க. மறுபடியும் மேலே வந்தீங்கன்னா இங்கே ஒரு கலர்னு இருக்கும். இங்கே வந்து ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா வைக்கணுங்க. இங்கே ஒயிட் கலர் வச்சுட்டு இப்போ மறுபடியும் மேலே வந்தீங்கன்னா நம்ம ஸ்டோக்கு 7 வச்சோம்ல, அந்த ஸ்டோக்கை நீங்கள் பெருசு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடில் ஒரு பார்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா வருங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், சைடில் வந்து பார்டர் மாதிரி வரும். அந்த பார்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எத்தனை வைக்கிறேன்னா, பார்டருக்கு ஒரு 20 15 அந்த மாதிரி வச்சிங்கன்னா வேற அளவு இருக்கும். 18 வச்சுருங்க. 18 வச்சுட்டு டிக் தந்துருங்க. டிக் தந்துட்டு இப்போ உங்கள் சைடில் ஃபுல்லாக பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தெரியும்னு நினைக்கிறேங்க. அந்த ஒரு பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறேன். பார்டர் எப்படி வச்சு தான் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியே தந்துருக்கேன். கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அந்த எடிட்டில் ஃபஸ்ட்டு ரிடியூஸ் 0, அதுக்கப்புறம் அப்பாசிட்டி 0, அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து ஏதோ வச்சு கிளிக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஸ்டோக் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 12 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வைங்க. ரொம்ப 20 பாருங்கள், ரொம்ப வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. கரெக்டாக சொல்கிறேன், 7 8 ஒரு 7 8 10 வைங்க கேஸ். ஓகேவா? 10 வச்சு டிக் தந்துருங்க. டிக் தந்து இப்போ உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஸ்டோக்கு. அது வந்து எப்போ தெரியும்னா நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இதை போட்டுருங்க. நான் சொன்ன மெத்தடில் கரெக்டாக பண்ணுங்கள். புரியாட்டி என்னமா பண்ணுங்கள், இன்னொரு மொபைல் வச்சுக்கிட்டு அந்த மொபைலில் நான் என்ன பண்ணுறேனோ அதை பார்த்துட்டே பண்ணுங்கள், புரிஞ்சிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் மறுபடியும் அதே 3ஆவதுல ஷேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஷேப்ஸ் கிளிக் பண்ணி சிறுசு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக வச்சு இந்த மாதிரி இங்கே வச்சுருங்க. கரெக்டாக வந்து இங்கே நான் வைக்கிறேன் இல்லை, அதே இடத்துல வச்சு இப்படி பண்ணிடுங்க கைஸ். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் டிக்காகவே இருக்கட்டும். இங்கே வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிக்காகவே, டிக்குனா கொஞ்சம் இது கட்டையாகவே இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகவே இருக்கட்டும். ஓகே, அதுக்கப்புறம் அதே மாதிரி மறுபடியும் ஷேப்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இதே அளவுக்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வைங்க. இதே அளவுக்கு வைக்கணுங்க. ஓகேவா? அதனால் என்ன பண்ணிருக்கேன்னா இப்போ வந்து இதை வந்து நம்ம இன்ட்டு தந்துடலாம். அது இருக்குல்ல, அது அந்த மேலே இந்த 3 புள்ளி கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் பட்டனை கிளிக் பண்ணி இதை காப்பி பண்ணிடுங்க. ஓகேவா? இதை காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். காப்பி பண்ணால் என்னமோ இல்லைங்க, காப்பி பண்ணியாச்சு. இல்லை, காப்பி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ காப்பி பண்ணது எங்கெங்கே வரும் இல்லைங்க, இதுதான் காப்பி பண்ணோம். காப்பி பண்ணது ஓகேங்க, கொஞ்சம் வந்துருச்சு. ஓகே, கரெக்டாக வந்துருச்சா? இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருங்க. ஓகேவா? நீங்கள் மேலே ஒன்று வைக்கிறீங்க, அதே காப்பி பண்ணி கீழே வைங்க. எதுக்காக இப்போ சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் 2 இது பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மாறுபாடாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் 4ஆவதுல போய் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும். அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் தந்துட்டு இப்போ நீங்கள் சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கொடுத்து சேவ் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா? நம்ம பண்ணதே கோடு தான். அல்ட்ரா கொடுத்தாலும் ஓகே, நார்மல் கொடுத்தாலும் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டரில் போய் எடிட் பண்ணணும். அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கைன்மாஸ்டரில் சும்மா என்கிட்ட ஒரு வீடியோ சூர்யா வீடியோ வந்து இருந்துச்சு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் உங்கள் சேனலுக்கு என்ன ஃபேக்ட்ஸ் வீடியோ போடுறீங்களோ அந்த ஃபேக்ட்ஸுக்கான வீடியோ தான் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். ஓகேவா? நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்லித்தரேன், அதனால் சும்மா ஒரு வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் தந்து சேவ் பண்ணோம்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் பண்ணணும். இந்த லேயர் தந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டு சொல்கிறேங்க.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேங்க. ஓகேவா, என்னன்னா நம்ம ஒன்று பண்ணோம்ல பிக்சல் எப்படி நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன், அது க்ளீனாக பாருங்கள், வேறு லெவலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ வந்து இது வந்து என்னமா பண்ணணும், கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போவும் வைக்கிற மாதிரி அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வச்சுருங்க. ஃபுல்லாக வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க. என்னென்ன தெரியும் அப்படின்னா, இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு கோடு வரும், இங்கே கோடு வரும், இங்கே கோடு வரும், மேலே கோடு வரும், சைடில் கோடு வரும், இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 விதத்தில் 4 கோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். இப்போ நீங்கள் நடுவாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட்ஸ் வீடியோ ஓடணும். இப்போ நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். மேலே எப்படி எழுதுறதுனா, இப்போ இந்த லேயர்னு இருக்கா, அந்த லேயர் தந்து இங்கே டெக்ஸ்ட்டு இருக்கா, அந்த டெக்ஸ்ட்டை தந்து இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் சூர்யா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா வீடியோ தானே போட்டோம். அந்த வீடியோ தாங்க இருந்துச்சு. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு நான் வீடியோ எடுத்து போடணும்ல, நமக்கு வேறு டைம் வேறு இல்லை, நம்ம வேறு நிறைய வீடியோ போகிறோம், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, இப்படி எழுதிட்டு இது நீங்கள் கொஞ்சம் சிறுசு பண்ணிடுங்க. சிறுசு பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே ஃபாண்ட்னு இருக்கா, ஃபாண்ட்டுன்னு அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஃபாண்ட்டை கிளிக் பண்ணி லாஸ்ட்டாக ஏதாச்சும் நல்ல ஃபாண்ட்டை கிளிக் பண்ணி டிக் தந்துடுங்க. டிக் தந்துட்டு நீங்கள் அப்படியே போனீங்கன்னா இங்கே பேக்ரவுண்டு கலர்னு இருக்கும், அந்த பேக்ரவுண்டு கலரை டிக் தந்துடுங்க. டிக் தந்துட்டு ஃபில் அண்டு பேக்ரவுண்டு இருக்கும், அதை டிக் தந்துடுங்க. அதை டிக் தந்துட்டு இங்கே அந்த இதை இருக்கல, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி இங்கே 50 இருக்கும், அந்த 50 100 பண்ணிடுங்க. 100 பண்ணிட்டு இதை அப்படியே தூக்கி நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கொஞ்சம் பெருசு பண்ணியே பார்த்தீங்கன்னா வைங்க. பெருசு பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள் கைஸ், நானே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பெருசு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 புள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க. ஓகே வெயிட் பண்ணுங்கள், இது நம்ம கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாக இருக்குது. ஓகே, இங்கே மேலே வந்து 3 புள்ளி தெரியுது, அதை கிளிக் பண்ணி சென்ட் பேக்வார்ட்னு இருக்குது, அந்த சென்ட் பேக்வார்டாக தந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கோட்டுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா வருங்க. ஓகேவானது கோட்டுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா வரும், கோட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வராது. கோட்டுக்கு மேலே மீன்ஸ் அது வந்து அந்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஐயோ வெயிட் பண்ணுங்கள், ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம நேராக பண்ணி வச்சிருவோங்க. நேராக பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே வந்து வச்சுருங்க. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தலை, நம்ம வந்து இவ்வளோ பெருசாக எழுதுறோம்னா எப்படி பத்தோம் நீங்களே சொல்லுங்கள். நம்ம கொஞ்சம் சிறுசாக எழுதினா தாங்க பத்தோம். நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறுசாக லைக் சப்ஸ்கிரைப்னு எழுதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, இதே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ நம்ம மேலே எழுதுனோம்ல, அதே நீங்கள் என்ன பண்ணணும்னா மேலே இது தெரியுதா, மேலே இது தெரியுதா, இதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் வந்து பார்த்தீங்கன்னா தந்துருங்க. ஓகேவா, இப்போ எதுக்காக அப்புறம் டூப்ளிகேட் தரோம்னா, இப்போ டூப்ளிகேட் தந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். டூப்ளிகேட் தந்தது அப்படியே கீழே வைக்க போகிறேங்க. அந்த ஒரு ரீசனால் தான் நான் சொன்னேன் அந்த டூப்ளிகேட் வந்து. அதுக்கு வெறும் இப்போ எடிட் மட்டும் பண்ணால் போதுங்க. இப்போ நம்ம கீழே உள்ளதுக்கு வந்து அதை டூப்ளிகேட் பண்ணி வெறும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப்னு எழுதினா பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்துங்க. அது நீங்கள் அந்த பிக்சல் லேபில் பண்ணுறதான் பார்த்தீங்கன்னா இங்கே வேலையே இருக்குது. நான் சொல்லி தந்துட்டேன் மெத்தடு, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஓகே சரி ஓகே, இதை எழுதிட்டு இதே மாதிரி இந்த 3 புள்ளி கிளிக் பண்ணி சென்ட் பேக்வார்டு தந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருப்பாக தெரியுதா, அந்த கருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போக்குறோம். அதுக்கு நம்ம கொஞ்சம் சிறுசு பண்ணணும். ஓகேவா, எவ்வளோ பெருசு நம்ம அது அந்த ஒரு டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு இல்லை, அதனால தான் பார்த்தீங்கன்னா இதுவும் இப்படி வருது. வெயிட் பண்ணுங்கள், நம்ம இதுவே பார்த்தீங்கன்னா புதுசாகவே ஒன்று எழுதி நான் மறுபடியும் சொல்லித்தர்றேன். எப்படின்னா இப்போ வந்து சப்ஸ்கிரைபு லைக்கு சப்ஸ்கிரைபே எழுதுவோமே, என்ன இருக்குது சப்ஸ்கிரைப்னு எழுதியாச்சு. இப்போ வந்து நம்ம டிக் தந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கேன். கீழே கொண்டு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி பேக்ரவுண்டு கலரை எரேசர் இது எனேபிள் ஃபுல் வித் பேக்ரவுண்டு எனேபிள் இந்த இதை இருக்கிறத 100 பண்ணுங்கள். 100 பண்ணிட்டு டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தந்துருங்க. டிக் தந்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இதை வந்து 3 புள்ளி கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வார்ட் தந்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் கீழே உள்ள ஒரு கோடும் தெரியும். இப்போ கரெக்டாக கீழே ஒரு கோடு இருக்குது, அந்த கோடும் தெரியும், மேலே உள்ள கோடும் தெரியும், சைடில் கோடும் தெரியும், இங்கிட்டு சைடு கோடும் தெரியும், மேலே ஒரு கோடும் தெரியும், அந்த ஒரு கோடும் தெரியும். தெளிவாக பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிருக்கும். ஓகேவா, நீங்கள் இப்போ இது பாருங்களேன், வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஷார்ட்ஸ் வீடியோ இப்படி எடிட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், ஃபேக்ட் வீடியோ. ஓகேவா, இப்போ பாருங்களேன், இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். சவுண்டு ஓகேங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் சூர்யாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெரியலை. அது நான் இப்போ தெரிய வைக்கணும் ப்ரோ. இப்போ நான் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் சூர்யா தான் நான் தெரிய வைக்கணும் ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா, இப்போ நான் வந்து சிறுசு பண்ணிடலாம். ஓகேவா, சிறுசு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிங்கன்னா நீங்கள் வச்சிடலாங்க. பட்டு வச்சா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வைக்கலாம், இந்த மாதிரி வைக்கலாம். ஆனால் நீங்கள் பிக்சல் லேபில் அந்த ஒரு கோடு போட்டு எடிட் பண்ணுவீங்கல்ல, என்னது நம்ம ஐயோ வெயிட் பண்ணுங்க, கரெக்டாக வந்து ஓகே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிடலாம், கரெக்டாக வந்து வச்சிடலாம். ஆனால் நீங்கள் பிக்சல் லேபில் நம்ம ஒரு மேலே ஒரு கோடு போட்டு எடிட் பண்ணுவோம்ல, இந்த ஒரு கோடு இருக்குல்ல, கரெக்டாக இந்த ஒரு கோடு போட்டு எடிட் பண்ணுவோம்ல, இந்த கோடை நீங்கள் கொஞ்சம் மேலே தூக்கி போட்டுறணும். ஓகே புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு கோடு போட்டோம்ல, அந்த கோடை நீங்கள் மேலே போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் சூர்யாங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிடலாம். அப்படியே இல்லை ப்ரோ, அந்த பார்த்தீங்கன்னா இதை நம்ம அந்த கோடு போட்டது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இறக்கி போட்டேங்க. இப்போ இதே நீங்கள் சப்ஸ்கிரைபுக்குன்னா ரொம்ப கீழே இறக்கி போட்டாலும் ஓகே, மேலே இறக்கி போட்டாலும் ஓகே. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடில் மேலே இப்போ இந்த ஒரு
இது இடம் இருக்குல்ல, இந்த ஒரு இடம், இந்த இடம் ஃபுல்லாக கருப்பாக வரணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சிறுசாக தான் எழுதுகிற மாதிரி இருக்குங்க. அப்படின்னா அந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெள்ளை கோடு இருக்குல்ல, நம்ம வெள்ளைக்கோடு போட்டு அந்த வெள்ளைக்கோடு கொஞ்சம் மேலே போட்டிருந்தோம் அப்படின்னா, நம்ம கீழே போட்டோம்ல இந்த வெள்ளைக்கோடை கொஞ்சம் மேலே தூக்கி போட்டிருந்தோம்னா கரெக்டாக வந்திருக்குங்க. சரி ஓகே கைஸ், ஸோ நிறைய பேருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக ஒரு எடிட் நீங்கள் ஒரு கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேங்க, எப்படி எடிட் பண்ணுறது இந்த ஒரு ஃபேக்ட் வீடியோ அப்படின்னு. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. நல்லா பார்த்தோன்னே கொஞ்சம் லைக் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை, see you, bye guys, okay, bye bye. நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும்.